ஹலோ ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கறது இங்கே பாருங்கள். நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்தது. வீடியோவை லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இவ்வளோ பெரிய ப்ராஃபிட். நம்ம எந்த இடத்துல என்ட்ரி பேசினா 0.4724, கரண்ட் ப்ரைஸ் வந்து 0.5129. இங்கே பாருங்கள், நம்ம தான் பை பண்ணியிருந்தோம். பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும். திஸ் இஸ் மேசிவான மூவ். ஓகேவா? சரி, நம்ம அதுக்கடுத்து நம்ம வீடியோவை அனலைசிஸுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இது எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்தது மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம இங்கேருந்து சொல்லுங்கிறோம் ஆல்மோஸ்ட் 10% மேலே கிடச்சிச்சு. தென் நம்ம எப்பயும் போல் அனலைசிஸ் போவோம். இனிமேட் நம்ம இப்போ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராஃபிட், முந்தின நாள் ப்ராஃபிட்டை நம்ம பார்ப்போம். ஓகேவா? நேற்று சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். மேலே நல்லா போயிருந்தான். பட் ஆனால் இவ்வளோ பெரிய ரேலி வரும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கடுத்து இப்போ பார்த்தா சேனல் வந்து ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே மேலேயே ட்ரேட் ஆகினுக்கிறான். ஓகேவா? இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. இப்போ நம்ம 4 ஹவர்ஸில் பார்ப்போம். இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்தா ஒரு செல்லிங் பேட்டர்ன் தான். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இன்னும். ஓகேவா? திரும்பி இந்த லெவல் கிட்ட 42,000 கிட்ட வந்தால் நம்ம பை பண்ணலாம். இன்கேஸ் இப்போ வந்து இவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் 43,500. இந்த லெவல் எப்போ திரும்பி வந்து கிராஸ் பண்ணுறனோ நாம் அப்போ பை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பை பண்ண வேண்டாம். ஓகேவா? இதுதான் பெட்டர். இதுக்கு மேலே வந்து ட்ரேட் 4 ஹவர்ஸில் இது ஒரு பையிங் பேட்டர்ன் கிடைக்கணும். இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் பேட்டர்ன் கிடைச்சா நம்ம பை பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம ஓவர் டைம் 45,000 46,000 கூட நம்ம எதிர்பார்க்கலாம் லாங் டேர்மில். அது வரைக்கும் நம்ம பை பண்ண வேணாம். ஓகே, நம்ம அடுத்தது எத்திரியம் பார்த்தீங்கன்னா எத்திரியமும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் எங்கே சொல்லியிருந்தோம், இங்கே சப்போர்ட் எடுத்தோம்னு சொன்னோம். ஆல்மோஸ்ட் இதோட டார்கெட்டு அச்சீவ் பண்ணிட்டான். இது இஸ் மேசிவான ரேலி தான். எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாகவே கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் எத்திரியத்திலே வந்து 9 to 10% கிடச்சிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பிரேக் அவுட் கொடுத்துக்கிற லெவல் தான் இது. இப்போ கரண்ட் லெவலில் கூட நம்ம பை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே வச்சுக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் மேசிவானது தான். எத்திரியம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையில் இருக்கிறான். ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் 1 to 2% தான். டார்கெட் வந்து நம்ம ட்ரைல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது இங்கே டேல பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையிங் பேட்டர்ன் தான். ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டான், நல்லா மேலே போயிக்கிறான். நம்ம ஆனால் மினி டைம் ஃப்ரேமில் எப்பயும் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே போனால் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு மேலே போகிறான். ஓகே, நம்ம அதனால் வந்து இவனை வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இவனுக்கு டார்கெட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தாலும் அந்தளவுக்கு இல்லை. மந்த்லியில் பார்த்தா நம்ம வைக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு டார்கெட்டை வைக்கலாம். ஓகே, 100 பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடாக அக்வயர் பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி தான் பையிங்கில் தான் பண்ணிக்கிறான். அவனை விட்டுருங்க. 1000 ஃப்ளோக்கி பார்த்தா இந்த இடத்துல கரெக்டான ஒரு பையிங் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது. டேயில் பார்த்தா ஒரு நல்ல ஒரு பையிங் பேட்டர்ன் இருக்குது. பட் 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் 3 மினிட்ஸில் க்ளோசிங் ஆகிடும். ஆனால் ஒரு செல்லிங் பேட்டர்னு காமிக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். திரும்பி வென்னவர் திரும்பி இங்கே கிராஸ் பண்ணும்போது அப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். ஃப்ளோக்கியை இவன் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய தடவை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இவனோட டார்கெட் இந்த லெவல் ஒன்று, அதுக்கடுத்து பார்த்தா இந்த லெவல், அதுக்கடுத்து நம்ம என்ன ட்ரைல் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணால் நம்ம திரும்பி அதை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ADA-USD.P பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல்லிங் பேட்டர்ன் மாதிரி ஆகிறான். பட் நம்ம சொன்ன மாதிரி இது பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மூவ் ஆகிட்டான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை பை பண்ணலாம் ADA-USD, பட் ரொம்ப வேணாம். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ 4 ஹவர்ஸ் செல்லிங் வந்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிஎஃப்எக்ஸ் வந்து நம்ம பை பண்ணலாம். நம்ம இந்த செல்லிங் சொல்லியிருந்தோம், பட் வந்து ஃபுல்லாக விக்கு கொடுத்து மேலே திரும்பி ஒரு பையிங் பேட்டர்ன் நல்லா க்ரியேட் ஆகிட்டான். ஸோ வேணால் நம்ம சிஎஃப்எக்ஸ் பை பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் இருக்கிறான். ஓகே, அண்ட் தென் அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா க்ரவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் மாட்டினுக்கிறான். ட்ரெண்ட் லைன் சாட்டில் வென்னவர் இது பிரேக் அவுட் விடணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான்.
மேலே சைடு பிரேக்கர் கொடுத்தாலும் நல்ல பையிங் சைடு இருக்கும், கீழ் சைடு பிரேக்கர் கொடுத்தாலும் செல்லிங் சைடு இருக்கும். நம்ம குறைஞ்சி இந்த லெவலுக்கிட்ட எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டார்கெட்டே க்ரவுக்கு. அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா 10,000 NFT இப்போ ரேஞ்சில் இருக்கிறான். ஸோ அதனால் அவனை வேணாம், விட்டுருங்க. ஆல்கோ நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக கிடச்சா நம்ம பார்ப்போம். ஆல்ஃபா நம்ம ஆல்ரெடி சொன்னதான். 10,000 BTT இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு விக்கு கொடுத்து கிடையாதுங்களா. தட் மீன்ஸ் இங்கே வந்து பையிங் இது அதிகமாகுது. ஸோ நம்ம கரெக்டான லெவலில் பை பண்ணிட்டா போதும். வேணா திரும்பி வந்து இப்போயே பை பண்ணாலும் அது ரிஸ்க் கொஞ்சம், பட் திரும்பி வந்து எப்போ இந்த லெவலில் திரும்பி தொடுறானோ அப்போ நம்ம பை பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் எதை வைக்கலாம்னா, இப்போ இருக்கிற பிளேஸ், இப்போ எந்த லெவலில் இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகணும் அந்த பிளேஸை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த லெவலில் நம்ம என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணால் நம்ம இதோட விக்கு ஆல்மோஸ்ட் 410 இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எப்படி சொல்கிறது டார்கெட் வைக்கலாம். 10,000 BTT, சாரி 1000 BTTயா. ஸ்பெல்லு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 3 to 4 டேஸாக வந்து இங்கே ட்ரேட் ஆகிடுங்குது. ஸோ வென்எவர் திரும்பி எப்போ வந்து ஸ்பெல் வந்து இதை பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் சைடு இருக்கும், நல்ல ஒரு பை பண்ணலாம். ஓகேவா ஸ்பெல்லு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோஜி. அப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து அதுக்கு மேலே போனால் தானே இப்போ எங்கே ரிட்டர்ன் ஆகணும் அந்த லெவலில் ஸ்டாப் லாஸ். தட் மீன்ஸ் அதாவது இப்போ மேலே போகிறோன்னா இப்போ இங்கே ஐ மீன் ஒரு யூட்டன் ஆகுமா அந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா ஸ்பெல்லு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோஜி. டோஜி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஐ மீன் அப் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகினுக்கிறான். ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டோஜி வந்து நம்ம பையிங்க்கு பார்க்கலாம். பட் மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங்கில் ஆரம்பிச்சிட்டான். 4 ஹவர்ஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேணால் திரும்பி இதை கிராஸ் பண்ணும்போது அப்போ நம்ம பை பண்ணலாம். ஓகேவா டோஜி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீஃப். ரீஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டேரெக்டாக எம் பேட்டர்ன் வந்துக்குது. ஸோ செல்லிங் பார்க்குறோம், பட் ரொம்ப அக்ரெசிவாலாம் வேணாம். வேண்டாம், ஏன்னா இந்த லெவலுக்கிட்ட தான் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்துக்கிறான் ரீஃப். ஸோ இவனை வந்து நம்ம செல்லிங்க்ன்றது கொஞ்சம் வேணாம், பையிங்க வச்சுக்கலாம். வேணால் திரும்பி எப்போ வந்து இதை கிராஸ் பண்ணுறனோ அப்போ வந்து நம்ம பை பண்ணலாம். ஓகேவா ரீஃப். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேற்று நம்ம பிரேக் அவுட் கொடுக்கும் பார்த்தோம், பட் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனதால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இவனை இப்போ பை பண்ணால் குறைஞ்சது வந்து நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். யார் ஸ்வெட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டியும் நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருக்கிறோம், எப்போ தான் ஒரு பேட்டர்ன் நல்லா க்ரியேட் பண்ணிட்டு வரானோ அப்போ பார்ப்போம். சொன்ன மாதிரி இதுக்கு மேலே போனால் தான் ஒரு பேட்டர்ன் நல்ல பையிங் ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்கிறான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குற டைம் தான் இப்போ. ஸோ அதனால் வந்து டிஆர்எக்ஸ் வேணால் நம்ம பை பண்ணிக்கலாம், பெட்டர் பிளேஸ். இங்கே பாருங்க ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு இப்போ பை பண்ணால் கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு தான் வைக்கணும். ஓகே டார்கெட்டு நம்ம எப்பயும் போல் இதுதான் வந்து நம்மளோட டார்கெட். அதுக்கடுத்து வந்து நம்ம ட்ரைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா டிஆர்யூ பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி தான் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். ஐ மீன் இந்த லெவலில் இப்போ ஒரு கரெக்டான லெவல் தான், பட் செல்லிங் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பையிங் பண்ணுது. ஓகேவா டிஆர்யூ பையிங்க்கு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஆர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறான். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. 1 minute ப்ளீஸ். 400 சாரி ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் ஆகிடுச்சு. இங்கே ஹெச்பிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே பையிங் போகிறான். அண்ட் தென் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் தெளிவாகுது. இங்கே பாருங்கள் 4 ஹவர்ஸில் இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஐ மீன் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பையிங் பேட்டர்ன் கிடச்சிக்கிது. ஸோ நம்ம வேணால் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு கீழே வச்சுட்டு இதோட விக்கு வச்சுன்னா 9090 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேயே வந்து நம்ம பை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஹெச்பிஆருக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து நம்ம மோஸ்ட்லி எவ்வளோ தூரம் வைக்கலாம்,
அப்படின்ற ஒரு இதுக்கு வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஹெச்பிஆர் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு தான் அதை முதல்ல பார்க்கணும். வா திஸ் இஸ் ஆசம். ஹெச்பிஆர் வந்து வீக்லியில் பார்த்தா அந்த அளவுக்கு கரெக்டான லெவலே கிடைக்கல. வேணா ரவுண்ட் லெவலே வச்சுப்போம் நம்ம டார்கெட்டு கரண்ட் சினியருக்கு. ரவுண்ட் லெவல்னால் எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ அடுத்த டைம்லேயே நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் குறைஞ்சது 7 to 7.30%. திஸ் இஸ் ஓகே, ஆல்மோஸ்ட் ஏற்றக்கூடிய பர்சன்டேஜ் தான். அந்த லெவல் கிட்ட வந்து எதாவது பியோட்டுக்கிறானா பார்ப்போம். ஒன் ஹவரில் இருக்கிறாங்க, பியோட்டு இருக்கிறாங்க. ஸோ வேணும்னா நம்ம ஹெச்பிஆர் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா XLM. திஸ் இஸ் லாஸ்ட் கிரிப்டோ. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மூவ் ஆகினுக்கிறான். இவனை டேயில் பார்த்தீங்கன்னாவே ஒரு நல்ல எப்படி சொல்கிறது நல்ல பேட்டர்ன் ஆகுது. இவனோட டார்கெட் வந்து நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் வைக்கலாம். இந்த டைம் வந்து பிரேக் அவுட் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸ்லோலி மூவ் ஆகிறோம். நம்மளோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து இதை தான். டார்கெட் வந்து இந்த லெவல். ஓகேவா, டார்கெட் இதை வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் இதை வச்சுக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ்ன்றது கேப்சர் பண்ண பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 23%. திஸ் இஸ் அ மேசிவான பர்சன்டேஜ் தான். ஹெச்பிஆர் நம்ம பையிங்க்கு சொல்கிறோம். ஹெச்பிஆருக்கு அடுத்து XLM நம்ம பையிங்க்கு போட்டுக்கிறோம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.